அஸ்ஸலாமு அலைக்கும். அபு ஹாசிம் சலமா பின் தீனார் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறியதாவது: சஹல் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஓரத்தில் குஞ்சம் கட்டப்பட்ட சால்வை ஒன்றை கொண்டு வந்தார் என்று கூறிவிட்டு, புர்தா என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அங்கிருந்தோர், ஆம், புர்தா என்பது சால்வைதானே என்றனர். சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆம் என கூறிவிட்டு தொடர்ந்தார்கள். அப்பெண்மணி, நான் எனது கையாலேயே இதை நெய்திருக்கிறேன், இதை உங்களுக்கு அணிவிக்கவே நான் கொண்டு வந்தேன் என்றார். அது தேவையாய் இருந்ததால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டார்கள். பிறகு அவர்கள் அதை கீழாடையாக அணிந்து கொண்டு எங்களிடம் வந்தபோது, ஒருவர், இது எவ்வளவு அழகாக இருக்கிறது, எனக்கு இதை நீங்கள் அணிய கொடுத்து விடுங்கள் என்று கேட்டார். உடனே அங்கிருந்தோர், நீர் செய்வது முறையன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது தேவைப்பட்டதால்தான் அதை அணிந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பவர்களுக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டார்கள் என்று தெரிந்து கொண்டே நீர் அதை அவர்களிடம் கேட்டுவிட்டீரே என கூறினார்கள். அதற்கு அவர், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நான் அதை சாதாரணமாக அணிந்து கொள்வதற்காக கேட்கவில்லை, அது எனக்கு கஃன் ஆகிவிட வேண்டும் என்றே கேட்டேன் என்றார். பின்பு அது அவருக்கு கஃனாகவே ஆகிவிட்டது என்று சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். சஹீஹ் புகாரி 1277, அத்தியாயம் 23, ஜனாசாவின் சட்டங்கள்.